அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன் பெரியசாமி. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, தற்காலிக தமிழக வரலாறு கா வெங்கடேசன் சாருடைய புக்ல இருக்கக்கூடிய நீதி கட்சி ஏற்கனவே பார்ட் 1 வீடியோ வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணியாச்சு. இது பார்ட் 2க்கான வீடியோ. வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போலாம். முதல் நாம பார்க்கக்கூடிய நபர் யாருன்னு பார்க்கும்போது அயோத்திதாச பண்டிதர். எங்க பிறந்திருப்பார்? சென்னை 1000 விளக்கு 1845 மே 20ஆம் தேதி சென்னையில வந்து பாத்தீங்கன்னா 1000 விளக்கு அப்படிங்கிற பகுதி, சரியா, 1000 லைட் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த பகுதியில தான் அயோத்திதாச பண்டிதர் வந்து பார்த்தா பிறந்திருப்பார். இயற்பெயர் என்னன்னு பார்க்கும்போது காத்தவராயன். அயோத்திதாசருடைய இயற்பெயர் என்னவாமா? காத்தவராயன். இவர் 4 விதமான மொழிகளை பேசக்கூடிய நபர். எந்தெந்த மொழி? தமிழ், ஆங்கிலம், மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா சமஸ்கிருதம், 4வது மொழி வந்து பாத்தீங்கன்னா பாலி. அதாவது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை பிறந்தவராக இருந்தாலும் நல்லா படித்து மேல வந்தவர் தான் யாருன்னு கேட்டாங்கன்னா அயோத்திதாச பண்டிதர். அப்படி இருக்கும்போது 4 விதமான மொழிகள் வந்து பாத்தீங்கன்னா கற்றிருப்பார். எது? தமிழ், ஆங்கிலம், சமஸ்கிருதம், அதுக்கப்புறம் பாலி. சித்த வைத்திய நிபுணராக இருந்தார், சரியா. சித்த மருத்துவத்தில் வந்து பாத்தீங்கன்னா தலை சிறந்து இருந்திருக்கிறார். பழங்குடியினர் ஒருங்கிணைப்பு 1870களில் நீலகிரி மலையில வந்து பாத்தீங்கன்னா வாழ்ந்த தோடர்கள் மற்றும் பிற பழங்குடி மக்களை ஒருங்கிணைக்க ஒரு சபை வந்து பாத்தீங்கன்னா அடித்தளமா அமைக்கிறார். அதுதான் பின்னால வந்து பாத்தீங்கன்னா அத்வைத்தானந்த சபாவா மாறுது. அத்வைத்தானந்த சபா எப்போது தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1876. யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா அயோத்திதாச பண்டிதர். எங்க அந்த சபாவை ஆரம்பிக்கிறாராமா? நீலகிரியில, சரியா. இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். 1870 வந்து பாத்தீங்கன்னா நீலகிரியில தோடர், அதுக்கப்புறம் பிற பழங்குடி மக்களை ஒருங்கிணைக்க, பழங்குடி மக்களை வந்து பார்த்தா ஒருங்கிணைப்பதற்காக ஒரு இனிஷியேட் பண்றாரு. பின்னால அந்த ஒருங்கிணைப்பு என்னவா மாறுதாமா? அத்வைத்தானந்த சபாவா மாத்துறாரு. எந்த வருடம் அப்படின்னு கேட்பாங்க? 1876, சரியா. அப்பனா இது யாரால் தோற்றுவிக்கப்பட்டதாமா? அயோத்திதாச பண்டிதர். இந்த சபை எங்க ஆரம்பிக்கிறார்? நீலகிரியில. எந்த பாயிண்ட் வர நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. முக்கியமான ஒரு கீ பாயிண்ட்ங்க. அயோத்திதாச பண்டிதர் அவரும் ஜான் ரத்தினம் இவங்க 2 பேரும் சேர்ந்து 1885ல திராவிட பாண்டியன் அப்படிங்கிற ஒரு நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தா வெளியிடுவாங்க, சரியா. திராவிட பாண்டியன் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் வந்து பார்த்தா அயோத்திதாசர் அதுக்கப்புறம் ஜான் ரத்தினம் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து பார்த்தா என்ன பண்றாங்களாமா 1885ல வந்து பாத்தீங்கன்னா துவங்கப்பட்டது. 1891 திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை தோற்றுவிக்கிறார். திராவிட மகாஜன சபை யாரால் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா அயோத்திதாச பண்டிதர். இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன? ஒடுக்கப்பட்ட மக்களின் கல்வி, சமூகம் மற்றும் அரசியல் உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு இயக்கம் தான் திராவிட மகாஜன சபை. இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், டிஎன்பிஎஸ்சியில் ஏற்கனவே கேட்டது. எந்த வருடம் தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1891, சரியா. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கல்விக்காக, அரசியலுக்காக, சமூக உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து பார்த்தா தோற்றுவிக்கிறார். 1891ங்க மக்கள் தொகை கணக்கீடு, அதாவது சென்சஸ் எடுக்கிறாங்க. அப்போ ஒடுக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களை என்னன்னு சொல்ல வர்றாராமா? சாதியற்ற திராவிடர்கள், கேஷ்லெஸ் திராவிடன் அப்படிங்கிறத தெரிவிக்க சொல்லுவாரு. அதாவது ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தா என்ன கேஸ்ட் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்களாமா? லிஸ்ட் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து பாத்தீங்கன்னா சாதியற்ற திராவிடர் அப்படின்னு சொல்லியிருப்பார். இது யாரால் சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா அயோத்திதாச பண்டிதர். எந்த வருட சென்சஸ் ஆமா? 1891ங்க. அயோத்திதாசரின் வரலாற்று பார்வை கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்குது. அவர் பண்டைய பறையர்கள், பௌத்தர்கள் என்றும் நில சொந்தக்காரர்கள் என்றும் அவர்களுடைய நிலத்தை வெளியிலிருந்து வந்த ஆரியர்கள் திருடி கொண்டார்கள் என்றும் கூறினார். இந்த ஸ்டேட்மெண்டா சொல்லி இது யாரால் சொல்லப்பட்டதுன்னு கேட்டாங்கன்னா அயோத்திதாச பண்டிதர். அதாவது தமிழுடைய பூர்வீக குடிமக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா பறைய சமூக மக்கள். அவங்க வந்து பார்த்தா எப்படி இருந்திருப்பாங்களாமா? அவர்கள் பௌத்தர்கள் அப்படிங்கிறாரு. 2வது நிலமுடையவர்கள், சரியா, நில சொந்தக்காரர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. அவர்களுடைய நிலத்தை வெளியிலிருந்து வந்த ஆரியர்கள் தான் வந்து பார்த்தா நிலத்தை பிடிச்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற வார்த்தை, இந்த ஸ்டேட்மெண்ட் யாரால் சொல்லப்பட்டது அப்படின்னு கேட்கும்போது அயோத்திதாச பண்டிதர். அது மட்டும் இல்லாம அயோத்திதாச பண்டிதர் கர்னல் ஆல்காட், அதாவது வந்து பாத்தீங்கன்னா தியோசபிக்கல் சொசைட்டியுடைய ஃபவுண்டர் 2 பேர் இருப்பாங்க பாத்தீங்களா. ஒன்னு மேடம் பிளாவாஸ்கி, அதுக்கப்புறம் ஹெச்எஸ் ஆல்காட். அந்த ஆல்காட்டுடைய வேண்டுகோளுக்கு இணங்க இவர் என்ன பண்றாராமா? இலங்கை போறாரு.
இலங்கை போயிட்டு புத்த சமயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அங்க இலங்கை சென்று சிங்கள புத்த துறவியான, அதாவது பௌத்த துறவி, அவர் பேர் என்ன கேட்டாங்கன்னா சுமங்கல நாயக், அவருடைய வந்து பாத்தீங்கன்னா ஆசி பெறார். சரியா, தீட்சை பெற்றார். யாருன்னு கேட்டாங்கன்னா அயோத்திதாச பண்டிதர். ஒடுக்கப்பட்ட சமூகமா இருந்தாலும் பின்னால வந்து பார்த்தா இவர் எதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாராமா, பௌத்தத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எங்க போனதுக்கு அப்புறம் அந்த மாற்றமாமா, இலங்கை போனதுக்கு பிறகு இலங்கை செல்வதற்கு யாரு வழிகாட்டி இருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹெச்.எஸ். ஆல்காட். சரியா, அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் இலங்கை போறாரு. இலங்கை போன பிறகு எந்த புத்த துறவிட்டு வந்து பாத்தீங்கன்னா தீட்சை பெற்றார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சுமங்கல நாயக் அப்படிங்கிற ஒரு நபர் இருப்பாரு. அவர்கிட்ட தான் தீட்சை பெற்றிருப்பார். அதன் பிறகு என்னவா மாறிட்டாராமா, பௌத்த சமயத்தை வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டார். இலங்கையிலிருந்து சென்னை திரும்பிய அயோத்திதாசர் சாக்கிய புத்த சங்கம், சரியா, சாக்கிய புத்தி சொசைட்டி என்ற அமைப்பை வந்து பார்த்தா உருவாக்குறாங்க 1898. சரியா, சாக்கிய புத்த சங்கம் அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா அயோத்திதாச பண்டிதரால் உருவாக்கப்பட்டது. அதன் கிளைகள் தென்னிந்தியாவின் பல இடங்களில் துவங்குறாங்க. இச்சங்கங்களின் கூட்டமைப்பு இந்திய புத்த சபை, இந்தியன் புத்திஸ்ட் அசோசியேஷன் என்று அழைக்கப்பட்டது. அதாவது இவர் இலங்கை போன பிறகு புத்திசத்துக்கு மாறுறாரு, பௌத்தத்துக்கு மாறுறாரு. திரும்ப இந்தியா வந்த பிறகு தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா சாக்கிய புத்த அசோசியேஷன், சரிங்களா, புத்தி சொசைட்டி அப்படிங்கிற பெயர்ல ஒரு அசோசியேஷன் ஆரம்பிக்கிறாரு. அதன் கிளைகள் இந்தியா எங்க வந்து பாத்தீங்கன்னா பல்வேறு இடத்துல பரப்புறாங்க. அதை மொத்தமா வந்து பார்த்தா என்ன சொல்ல வராங்களாமா, அந்த கூட்டமைப்புக்கு பேரு இந்தியன் புத்திஸ்ட் அசோசியேஷன் என்ற பெயர்ல வந்து பார்த்தா அழைக்கப்பட்டது. அயோத்திதாசர் 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் 1907 ஒரு பைசா தமிழன் என்ற செய்தித்தாளை வெளியிட்டார். ராயப்பேட்டையிலிருந்து வெளியிட்டிருப்பாரு. வாரத்துல புதன்கிழமை மட்டும் வரக்கூடிய ஒரு செய்தித்தாள். பின்னால இந்த ஒரு பைசா தமிழன் என்னவா நேம் சேஞ்ச் ஆயிருக்குமா, தமிழன் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. 2005 செப்டம்பர் 3ஆம் தேதி சென்னையில் சித்த வைத்திய ஆய்வு மையம் யாருடைய பெயர்ல ஆரம்பிச்சிருப்பாங்க, அயோத்திதாசர் சித்த வைத்திய ஆய்வு மையம் அப்படிங்கிற பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா தாம்பரத்தில் இருக்குதா ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்திய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங்கால் திறந்து வைக்கப்பட்டது. அயோத்திதாசருக்கு சிறப்பு செய்ய அவர் வந்து பார்த்தா சித்த மருத்துவத்தில் சிறந்து இருந்திருப்பாரா, அதனால வந்து பாத்தீங்கன்னா சித்தா ஆராய்ச்சி நிலையம் வந்து பாத்தீங்கன்னா யாருடைய பெயரில் துவங்கப்பட்டதுன்னா அயோத்திதாசருடைய பெயரில் துவங்கப்பட்டது. எங்க அப்படின்னு கேட்டா சென்னையில. எந்த வருடம், 2005 செப்டம்பர் 3ஆம் தேதி. அப்ப இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங்கால் அந்த நிலையம் வந்து பாத்தீங்கன்னா திறந்து வைக்கப்பட்டது. அடுத்ததுங்க, இரட்டைமலை சீனிவாசன் 1860 1945 வரையிலுமே அவருடைய வாழ்க்கை. இரட்டைமலை சீனிவாசனும் அயோத்திதாசருடைய மைத்துனர். சரியா, 2 பேர் வந்து பாத்தீங்கன்னா மைத்துனர் உறவுல இருப்பாங்க. இரட்டைமலை சீனிவாசன் 31வது வயதில் பறையர் மகாஜன சபை அப்படிங்கிற ஒரு அமைப்பை வந்து பார்த்தா தோற்றுவிக்கிறார் 1891. சரியா, இரட்டைமலை சீனிவாசனுடைய முக்கியமான ஒரு அமைப்பு பேர் என்னவாமா, பறையர் மகாஜனம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை தோற்றுவிக்கிறார். எந்த வருடம் அப்படின்னு பார்க்கும்போது 1891. இந்த அமைப்பு பின்னால ஆதி திராவிட மகாஜன சபை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது 1893. எல்லாத்துக்கும் முன்னால வந்து பாத்தீங்கன்னா திராவிடம் அப்படிங்கிற பெயரை வந்து பாத்தீங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன் ஆட் பண்ணி இருப்பாரு. அப்பனா பறையர் மகாஜனம் அப்படிங்கிற அமைப்பு 1891. அதே ஆதி திராவிட மகாஜன சபை அப்படிங்கிற அமைப்பு எப்போது தோற்றுவிக்கப்பட்டதுன்னா 1893. இவரது அமைப்புகள் திராவிடர் என்ற சொல்லை இணைத்துக் கொண்டது. இவர் பல்வேறு அமைப்புகள் துவங்கினாலுமே எல்லாத்துக்கும் முன்னால எந்த வார்த்தையை முன்னால போட்டுக்குவாரமா, திராவிடர் என்ற சொல்ல வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்துறார். இரட்டைமலை சீனிவாசன் 1893ஆம் ஆண்டு பறையன் என்ற 4 பக்க மாத செய்தி பத்திரிகை ஒன்று வெளியிடப்பட்டது. இரட்டைமலை சீனிவாசனால் வெளியிடக்கூடிய ஒரு நியூஸ் பேப்பர் பேர் என்னவாமா, பறையன் அப்படிங்கிற பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேஜ் இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பராமா, 4 பக்கம் இருக்கக்கூடிய மாத செய்தித்தாள். பல்வேறு இன்னல்கள் வந்து பார்த்தா தொடர்ந்து இவருக்கு கொடுப்பாங்க. கடுமையான எதிர்ப்பை எதிர்கொண்டு இந்த பத்திரிகையை நடத்துறாரு. கடைசியா இவர் மீது வழக்கு தொடரப்பட்டு 100 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அபராதம் விதிக்கப்பட்டது. 1896 வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு 100 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அபராதம் விதிக்கிறாங்க. இரட்டைமலை சீனிவாசன் நீதி கட்சியின் பிராமன் அல்லாதர் இயக்கத்தை ஆதரிக்கிறார். இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் பிராமின்ஸ், அதாவது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்களா. அப்பனா நீதி கட்சியுடைய முக்கியமான ஒரு நோக்கத்துல என்னவா இருக்குமாமா, பிராமன் அல்லாதோர் முன்னேற்றம். அப்படி பார்க்கும்போது இரட்டைமலை சீனிவாசன் பிராமன் அல்லாதோர் இயக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்றாரு. நீதி கட்சியுடைய பிராமன் அல்லாதோர் இயக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்றாரு. அடுத்தது அம்பேத்கருடன் 2 வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்கிறார். 1930 1931ஆம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற முதல் 2 வட்டமேஜை மாநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா பி.ஆர். அம்பேத்கருடன் கலந்து கொண்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன். டிஎன்பிஎஸ்ல பலமுறை கேட்ட கொஸ்டின்ல இது ஒண்ணு PYQ தான். சரியா,
அயோத்திதாசரும் இரட்டைமலை சீனிவாசனும் சரிங்களா தலித் இயக்கத்தின் துவக்க கால தலைவர்களாக திகழ்ந்தார். நம்மளுக்கு பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நம்மளுக்கு பொதுவா இந்தியா முழுசு காமனா பார்க்கும் போது யாரை பார்ப்போம்? ஒன்னு அம்பேத்கர், தமிழ்நாடு லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா பெரியார சொல்லுவாங்க. பெரியார் இவருக்கே முன்னோடியாக திகழ்ந்த தலைவர் அப்படின்னு கேட்டா யாரு தானமா? அயோத்திதாச பண்டிதரும் இரட்டைமலை சீனிவாசன். இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தலித் இயக்கத்தின் துவக்க கால தலைவர்கள். சரியா? அதாவது ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்காக ஆரம்ப காலத்துல போராடின முக்கியமான 2 தலைவர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா அயோத்திதாச பண்டிதர், மற்றொரு நபர் யாருன்னு கேட்டாங்கன்னா இரட்டைமலை சீனிவாசன். இரட்டைமலை சீனிவாசன் சென்னை மாகாண பட்டியலிடப்பட்டோர் கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றாங்க. என்னது? மெட்ராஸ் ப்ராவின்ஸ் ஷெட்யூல் காஸ்ட் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா துவங்கப்பட்டது. யாரால் துவங்கப்பட்டதுன்னா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களால் துவங்கப்பட்டது. மத்திய அரசு இவரது நினைவாக அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? ஒரு போஸ்டல் ஸ்டாம்ப் வந்து பார்த்தா இவருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக வந்து பார்த்தா வெளியிடப்பட்டது. ஓட்டேரியில உரிமைக்களம் என்ற பெயரில் நினைவு மண்டபம் கட்டப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ங்க, கேட்கலாம். சரியா? அதாவது இரட்டைமலை சீனிவாசனுக்கு எங்க நினைவு இல்லம் கட்டப்பட்டதுன்னா ஓட்டேரி. அந்த நினைவு இல்லத்துக்கு பெயர் என்னன்னு கேட்டாங்கன்னா உரிமைக்களம் என்ற பெயரில் வந்து பாத்தீங்கன்னா அமைக்கப்பட்டது. இவரது சிலை வந்து பாத்தீங்கன்னா 2009 வந்து பாத்தீங்கன்னா திறந்து வைக்கப்பட்டது. இரட்டைமலை சீனிவாசன் நினைவாக சென்னை காந்தி மண்டபத்துக்கு அருகே ஒரு மண்டபம் கட்ட பிளான் பண்ணி இருக்கிறாங்க. சரிங்களா? திட்டமிடப்பட்டுள்ளது. கட்டிட்டாங்களான்னு கேட்டா இன்னும் இல்ல. இரட்டைமலை சீனிவாசன் நினைவாக சென்னை காந்தி மண்டபத்துக்கு அருகே ஒரு மணிமண்டபம் கட்ட வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்றாங்க. 2 தலைவர்களும் முக்கியமான நபர்கள். தொடர்ந்து கேள்வி கேட்கக்கூடிய ஏரியால இவங்க 2 பேர் இருப்பாங்க. அயோத்திதாச பண்டிதர், இரட்டைமலை சீனிவாசன் அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கொஸ்டின் ஏரியாவும் கூட. டாக்டர் சி நடேச முதலியார் 1875 துவங்கி 1937 வரையில் இவருடைய வாழ்நாள். சி நடேசன் சென்னை திருவல்லிக்கேணியில் வேளாளர் குடும்பத்தில் பிறந்தார். சரியா? 1875 வந்து பாத்தீங்கன்னா சென்னையில தான் பிறகுறாரு. திருவல்லிக்கேணியில வந்து பார்த்தா பிறந்திருப்பார். அவர் அங்கு பள்ளி படிப்பை முடித்த பின்பு சென்னை பிரசிடென்சி கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா பட்டப்படிப்பு ஸ்கூல் அங்க முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய பிரசிடென்சி காலேஜ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாராமா? டிகிரி முடிக்கிறார். அதுக்கப்புறம் பித்தாபுரம் மகாராஜா கல்லூரியில் விரிவுரையாளர், அதாவது வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றார். எங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா பித்தாபுரம் மகாராஜா காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபஸர். யாருன்னு கேட்டாங்கன்னா நடேச முதலியார். சென்னை மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து மருத்துவக் கல்லூரி மாணவராக இருந்த போதே பிராமன் அல்லாதோர் நலனில் ஆர்வம் காட்டினார். அதாவது அப்பதான் மெடிக்கல் காலேஜ்ல சேர்றாரு. மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருக்கும் போதே நான் பிராமின் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய உதவி செய்யணும். 2வது அவங்க மேல ஒரு அக்கறையா என்ன பண்றாராமா? அவங்க நலன்ல ஆர்வம் காட்டுகிறார். பிராமன் அல்லாதோர் நலனில் ஆர்வம் காட்டியவர் படிக்கும் போது அப்படின்னு கேட்டா யாராமா? நடேச முதலியார். மருத்துவ படிப்பை முடித்த பின்பு சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படிங்கிற அமைப்பை தோற்றுவிக்கப்பட்டது. பலமுறை கேட்ட கொஸ்டின்ல இது ஒண்ணு. எந்த வருடம் அப்படின்னு கேட்கும் போது 1912. இந்த கூட்டமைப்பு அரசாங்க அலுவலர்கள் சேர்ந்தனர். இந்த கூட்டமைப்பு சென்னை திராவிட சபை இல்லைன்னா மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன் அப்படிங்கிற பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. எதனுடைய பெயராமா? அதாவது சென்னை ஐக்கிய கழகத்தம் சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு பின்னால என்ன பெயர் மாற்றமாமா? மெட்ராஸ் திராவிடியன் அசோசியேஷன். சரியா? மெட்ராஸ் திராவிடியன் சபை என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இச்சபை பிராமன் அல்லாத கல்வி வளர்ச்சி, குறிப்பாக முதியோர் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தது. கேட்பாங்க. சரிங்களா? நார்மலா எல்லாத்துடைய கல்விக்கு அப்படின்னு கேட்டா இல்ல, பிராமன் அல்லாத இருக்கக்கூடிய நபர்களுடைய கல்வி, அதுலயும் குறிப்பாக முதியோர் கல்விக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிக முன்னுரிமை கொடுத்திருப்பாங்க. சென்னையில் படித்த பிராமன் அல்லாத மாணவர்களுக்கென திராவிடர் விடுதி அப்படிங்கிற பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல் கட்டி இருப்பாங்க. 1914. இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட், ஏற்கனவே கேட்டிருக்கிறாங்க. சென்னையில் தங்கி படித்த பிராமன் அல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் விடுதி அப்படிங்கிற பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஹாஸ்டல் திருப்பதிகளை தான் கட்டியிருப்பாங்க. எப்போ? 1914 திருவல்லிக்கேணி. டாக்டர் நடேச முதலியார் இவ்விடுதிக்கு பொறுப்பாளராக இருந்து வழிநடத்தி சென்றார். திராவிடர் விடுதி துவங்குறது யாருன்னு கேட்டாங்கன்னா நடேச முதலியார். சென்னையில் திராவிட மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதல் விடுதி என்பது குறிப்பிடத்தக்கது. பிராமன் அல்லாதார் முன்னேற்றத்தில் அக்கறை கொண்ட மருத்துவர் நடேச முதலியார் சென்னை வாழ் பிராமன் அல்லாத பிரமுகர்களை ஒன்று சேர்க்கும் முயற்சியில் வந்து பார்த்தா ஈடுபடுறார். அதே டைம்ல சென்னை மாநகராட்சியில 2 முக்கியமான நபர்களாக திகழ்ந்த ஒருத்தர் யாருன்னு கேட்டாங்கன்னா தியாகராய செட்டி, மற்றொரு நபர் யாருன்னு கேட்டாங்கன்னா டாக்டர் TM நாயர். இந்த 2 நபரையும் ஓரணியில் கொண்டு வரும் முயற்சியில் வந்து பாத்தீங்கன்னா வெற்றி பெறுகிறார். TM நாயர் அதுக்கப்புறம் தியாகராய செட்டி வந்து பாத்தீங்கன்னா வெவ்வேறு துருவங்களாக வந்து பார்த்தா செயல்பட்டு இருக்கிறாங்க. 2 பேருடைய நோக்கம் ஒண்ணுதான், பிராமன் அல்லாதோர் முன்னேற்றம். இந்த 2 நபரை வந்து பாத்தீங்கன்னா யார் ஒரே இடத்துல கொண்டு வராங்களாமா? நடேச முதலியார்.
டாக்டர் நடேச முதலியார், TM நாயர், தியாகராய செட்டி ஒத்த மனமுடைய இந்த பிரமுகர்கள் என்ன பண்றாங்களாமா, சென்னையில் செல்வாக்குடன் திகழ்ந்த எத்திராஜ் முதலியார் இல்லத்துல கூடி டிஸ்கஸ் பண்றாங்க. என்ன டிஸ்கஷன் நடக்குதாமா, பிராமணர் அல்லாதவர்களுக்கான ஒரு பிரத்யேக அமைப்பு வந்து பார்த்தா ஏற்படுத்தணும் அப்படின்னு ஒரு என்ன பண்றாங்களாமா, ஒரு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. அதாவது தியாகராய செட்டி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா TM நாயர் வெவ்வேறு டைரக்ஷன்ல இருக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தா ஒன்னு சேர்க்கக்கூடிய பெருமை யாருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நடேச முதலியார். இப்ப இந்த மூன்று நபர்கள் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. இவங்க மூணு பேர் ஒன்னா சேர்ந்து எத்திராஜ் முதலியார் இல்லத்துல வந்து பார்த்தா என்ன பண்றாங்களாமா, ஒரு டிஸ்கஷன் நடத்துறாங்க. என்ன டிஸ்கஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, பிராமணர் அல்லாதவர்களுக்கான ஒரு பிரத்யேக அமைப்பு வந்து பார்த்தா ஏற்படுத்தணும். அதன் விளைவாக தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது. நீதி கட்சி என்று பொதுமக்களிடையே பிரபலமான இந்த கூட்டமைப்பின் தோற்றகத்தா, அதாவது பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியுடைய ஃபவுண்டர்ல 3 பேர் இருப்பாங்க பாத்தீங்களா, ஒன்னு TM நாயர், நடேச முதலியார், இன்னொன்னு தியாகராய செட்டி. நாம யாரை பார்த்துட்டு இருக்கிறோம், நடேச முதலியாரும் ஒருத்தர் அப்படிங்கிறாங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டியுடைய ஃபவுண்டர்ல வந்து பார்த்தா நடேச முதலியாரும் ஒருத்தர். 1923 சென்னை சட்டமன்றத்துக்கு நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சியின் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார். சரியா, 1923 வந்து பாத்தீங்கன்னா சென்னை மாகாணத்துடைய சட்டமன்ற தேர்தல் நடக்குது. ஜஸ்டிஸ் பார்ட்டியுடைய வேட்பாளராக நின்று நீதி கட்சியின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெறுகிறார். நடேச முதலியாரின் நடவடிக்கையின் விளைவாக நீதி கட்சியினர் அரசியல் அமைப்பினர் என்றும் அமைச்சரவையினர் என்றும் இரு பிரிவுகளாக செயல்படுறாங்க. அதாவது நீதி கட்சியினர் வந்து பாத்தீங்கன்னா 2 குரூப்பா இருக்கிறாங்க. நடேச முதலியாருடைய ஆக்டிவிட்டினால ஒரு குரூப் என்ன சொல்ல வராங்களாமா, அரசியல் அமைப்பினர் அப்படிங்கிறாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்ல வராங்களாமா, அமைச்சரவையினர் அப்படிங்கிறாங்க. நடேச முதலியார் யாருடைய தலைவராக செயல்பட்டார் அப்படின்னு கேட்டாங்கன்னா, அரசியல் அமைப்பாளர்களுடைய தலைவராக செயல்பட்டார். கேட்பாங்க, நீதி கட்சியில் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்பாளர்களின் தலைவராக செயல்பட்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நடேச முதலியார். கேட்க வாய்ப்பு இருக்குது, இம்பார்ட்டன்ட் போட்டுக்குங்க. 1927 கோவையில் நடைபெற்ற பிராமன் அல்லாத ஒரு மாநாட்டில் இந்த இரு பிரிவினர்களுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து மோதலால் நீதி கட்சி பிளவுபட்டது. பிராமன் அல்லாதோடைய முதல் மாநாடு கோயம்புத்தூர்ல நடக்குது 1927. இதுல வந்து பார்த்தா 2 பிரிவா இருக்கிறாங்களா நீதி கட்சி. அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்களாமா, கருத்து மோதலால் ஜஸ்டிஸ் பார்ட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா பிரிவு நடக்குது, பிளவு நடக்குது. சரியா, ஜஸ்டிஸ் பார்ட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா பிளவு நடக்குது. பின்னர் இவ்விரு பிரிவினரும் இணையறாங்க. சரியா, பிரிஞ்சாலும் மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சேர்ந்துட்டாங்க. 1929ஆம் ஆண்டு நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா நடேச முதலியார். கேட்கலாம், நீதி கட்சியுடைய எந்த மாநாட்டுக்கு நடேச முதலியார் தலைமை தாங்கினார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1929ஆம் ஆண்டு நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டுக்கு தலைமை வகித்தவர் யாருன்னு கேட்டா நடேச முதலியார். அந்த மாநாட்டில் தான் பிராமணர்களை நீதி கட்சி உறுப்பினர்களாக சேர்ப்பது பற்றி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமா இருக்கு, விசித்திரமா இருக்குது பாருங்க. ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படின்னு கேட்டாவே நான் பிராமின் அவங்களுக்குண்டான ஒரு பார்ட்டியா தான் வெளி உலகம் பாக்குது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, பிராமணர்கள் கூட வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டில என்ன பண்ணலாம், உறுப்பினராக சேர்க்கலாம். ஏன், பிராமணராக இருந்து நான் பிராமின் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு அது மாதிரி காரணத்துக்காக என்ன பண்றாங்களாமா, ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க. என்ன தீர்மானம், பிராமணர்களை நீதி கட்சி உறுப்பினர்களாக சேர்ப்பது பற்றி ஒரு தீர்மானம். நடேச முதலியார் தலைவராக இருக்கும் போது கொண்டு வந்திருப்பாங்க. CB ராமசாமி ஐயர் சாதி முறையை எதிர்த்தும் ஆலய நுழைவு சட்டத்தை ஆதரித்தும் பேசியதை நடேச முதலியார் வரவேற்று பாராட்டினார். அது ஒரு பிராமின்ஸ் இருக்கிறார், அவர் பேர் என்னது, ராமசாமி ஐயர். அவர் என்ன பண்றாராமா, சாதி முறையை வந்து பார்த்தா எதிர்க்கிறார். சரியா, சாதி கேஸ்டா வந்து பார்த்தா இருக்கக்கூடாதுன்னு எதிர்க்கிறாரு. அது மட்டும் இல்லாம அனைத்து தரப்பு மக்களும் வந்து பார்த்தா ஆலயத்துக்குள்ள போகக்கூடிய ஒரு சட்டம் என்னது, ஆலய நுழைவு சட்டம். அதான் சப்போர்ட் பண்ணி பேசுறார். யாருன்னு கேட்பாங்க, ராமசாமி ஐயர். தென்னிந்திய பிரபலங்கள் அப்படிங்கிற நூல்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட ஆசிரியர் யாரு, KM பாலசுப்ரமணியம். அவர் வந்து பாத்தீங்கன்னா நடேச முதலியாரே காந்தியடியுடன் ஒப்பிட்டு எழுதியுள்ளார். கேட்பாங்க, ஜஸ்டிஸ் பார்ட்டி சார்ந்த எந்த தலைவர் வந்து பாத்தீங்கன்னா காந்தியுடன் ஒப்பிட்டு சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நடேச முதலியாரே. யாரால் எழுதப்பட்ட புக் அப்படின்னு கேட்டாங்கன்னா KM பாலசுப்ரமணியம். அந்த புக்கினுடைய பெயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா தென்னிந்திய பிரபலங்கள். சரியா, அந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா நடேச முதலியார் வந்து பாத்தீங்கன்னா காந்தியுடன் ஒப்பிட்டு எழுதியிருப்பாங்க. அடுத்த ஒரு முக்கியமான நபர் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் TM நாயர். 1868 துவங்கி 1919 வரையில் பாத்தீங்கன்னா அவருடைய வாழ்நாள். மாதவன் 1868 ஜனவரி 15ஆம் தேதி கேரளாவில் பாலக்காட்டுக்கு அருகே திரூர் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து பார்த்தா பிறந்திருப்பாரு. திரூர் தரவா நாயர் அப்படிங்கிற குடும்பத்துல பிறந்தார். எனவே இவர் வந்து பாத்தீங்கன்னா திரூர் மாதவன் நாயர். அதான் வந்து பார்த்தா நம்ம சுருக்கமா என்ன சொல்ல வரோம், TM நாயர். சரியா, TM நாயர் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருளாமா, திரூர் மாதவன் நாயர் என்பதன் பொருள் தான் வந்து பாத்தீங்கன்னா
டி.எம். நாயர். நமக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா டி.எம். நாயர் அப்படின்னு தான் பார்த்திருப்போம். அப்பனா திரூர் மாதவன் நாயர் எங்க பிறந்திருக்கிறாரு? கேரளாவில் வந்து பாத்தீங்கன்னா பாலக்காட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய திரூர். மாதவன் பாலக்காட்டு அரசினர் உயர்நிலை பள்ளியில படித்துவிட்டு சென்னை மாநில கல்லூரியில் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு சென்னை மருத்துவ கல்லூரியில் சேர்ந்தார். சரியா? தலைவர் வந்து பார்த்தா பல்வேறு படிப்புகள் வந்து பார்த்தா தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருப்பார். பாருங்க, அடுத்த இடத்துல தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. என்ன பண்றாராமா? பாலக்காட்டுல அரசினர் உயர்நிலை பள்ளி ஸ்கூல்ல வந்து பார்த்தா பாலக்காட்டிலே முடிச்சிட்டாரு. சென்னை மாநில கல்லூரியில டிகிரி முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் சென்னை மருத்துவ கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா மருத்துவம் படிப்பதற்காக சேர்றாரு. மருத்துவ படிப்பை பாதியில் நிறுத்தி விட்டு இங்கிலாந்து போறார். யாருன்னு கேட்டாங்கன்னா மாதவன். இங்கிலாந்து சென்ற மாதவ நாயர் எடின்பர்க் மருத்துவ கல்லூரியில் சேர்ந்து முதுகலை பட்டம் பெற்றார். சரியா? இங்க மருத்துவ படிப்பை பாதியில விட்டுட்டு எங்க போறாராமா? இங்கிலாந்து. இங்கிலாந்துல எடின்பர்க் மருத்துவ கல்லூரி அங்க வந்து பார்த்தா சேர்ந்து முதுகலை பட்டமே வாங்கிட்டார். யாருன்னு கேட்டாங்கன்னா மாதவன் நாயர். இவர் கல்லூரி மாணவராக இருந்தபோது எடின்பர்க் மாணவர் மன்ற செயலாளராக இருந்தார். அந்த எடின்பர்க் அப்படிங்கிற காலேஜ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேமஸான காலேஜ். அந்த காலேஜுக்குள்ள மாதவ நாயர் இவர் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபேமஸான ஒரு நபர். ஏன்னா எல்லா விதமான ஈவெண்ட்ல வந்து பார்த்தா யாரு கலந்துக்குவாங்க? மாதவ நாயர் கலந்துக்குவார். பின்னால வரிசையா கொடுத்திருப்போம் பாருங்க. இவர் படிப்பை முடித்தவுடன் எடின்பர்க் இந்திய சங்க தலைவராகவும் எடின்பர்க் பல்கலைக்கழக முற்போக்கு சங்க உறுப்பினராகவும் எடின்பர்க் பல்கலைக்கழக முற்போக்கு இதழின் ஆசிரியராகவும் இருந்திருப்பார். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாதவ நாயர் தான். லண்டன் இந்திய சங்க செயலாளராகவும் அதன் துணை தலைவராகவும் பிரிட்டிஷ் மருத்துவ சங்கம், ராயல் ஆசிய சங்கம், தேசிய முற்போக்கு மன்றம் மற்றும் ராயல் சங்கம் ஆகியவற்றின் உறுப்பினராகவும் இருந்திருப்பார். சரியா? பல்வேறு சங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறார். யாருன்னு கேட்டாங்கன்னா மாதவன் நாயர். இவரது பலதரப்பட்ட நடவடிக்கைகளால் மாதவன் நாயரின் பெயர் எடின்பர்க்கில் மிகவும் பிரபலம் அடைந்தது. எடின்பர்க் யூனிவர்சிட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா மாதவன் நாயர் பெயர் வந்து பார்த்தா ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா எல்லா விதமான ஆர்கனைசேஷன்ல வந்து பார்த்தா இவருடைய பங்களிப்பு இருக்குதா? 1896ஆம் ஆண்டு டாக்டர் மாதவன் நாயர் பிரான்சின் தலைநகர் பாரிஸ் செல்கிறார். காது மூக்கு தொண்டை வியாதிகளுக்கு பற்றி ஆராய்ச்சி செய்தார். சரியா? ஒரு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்க இருக்கிறாராமா? அதாவது பாரிஸ் போறாரு. ஓராண்டு ஆராய்ச்சிக்கு பின்பு சென்னை எப்ப திரும்புறாராமா? 1897 1897 வந்து பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் சென்னைக்கு வராரு. அப்பனா எங்க போய் வந்து பாத்தீங்கன்னா காது மூக்கு தொண்டை பற்றி ஆராய்ச்சி செய்தார் மாதவன் நாயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரான்சில் இருக்கக்கூடிய பாரிஸ். இத கேள்வி கேட்கலாம். சரியா? அடுத்ததுங்க, சென்னை திரும்பிய டாக்டர் மாதவன் நாயர் அகில இந்திய காங்கிரஸில் சேர்கிறார். ஆரம்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மெம்பரா சேர்ந்திருப்பாரு. காங்கிரஸ் மாநாடுகளில் பங்கேற்று இந்திய மருத்துவ பணி பற்றியும் மருத்துவ அதிகாரிகளின் அவலநிலை குறித்தும் பேசுகிறார். அதாவது இவர் வந்து பார்த்தா டாக்டரா, அப்படின்னா மருத்துவர்களுக்கு உண்டான என்னென்ன பிரச்சனை இருக்குது அதை பத்தி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேசுறாரு. இத்துறைகளில் ஆங்கில அரசாங்கத்தின் அக்கறையின்மை பற்றி குறைகளை கூறுகிறார். ஆங்கில அரசு, பிரிட்டிஷ் அரசு வந்து பாத்தீங்கன்னா மருத்துவத்துறையில வந்து பார்த்தா பெரிய ஈடுபாடு இல்லாம இருக்குது, அதனால அதுல நம்ம கவனம் செலுத்தணும் இப்படின்னு சொல்லக்கூடிய நபர் யாருன்னு கேட்டா மாதவன் நாயர். இந்திய மருத்துவர்கள் ஆங்கில மருத்துவர்களுக்கு சமமாக கருதப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். இது மாதவ நாயரால் சொல்லப்பட்டது. 1907 சித்தூரில் நடைபெற்ற மாவட்ட காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைமை தாங்குகிறார். யாருன்னு கேட்டாங்கன்னா டி.எம். நாயர். சரிங்களா? டி.எம். நாயர் வந்து பாத்தீங்கன்னா சித்தூர்ல மாவட்ட காங்கிரஸ் கூட்டத்துக்கு தலைமை தாங்குகிறார். எந்த வருடம் அப்படின்னு கேட்கும் போது 1907ங்க. டாக்டர் டி.எம். நாயர் 1904 முதல் 1916 வரை கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் சென்னை மாநகராட்சி உறுப்பினராக பணியாற்றி இருக்கிறார். திருவல்லிக்கேணியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் நகராட்சி பிரச்சனைகளை பற்றி, அது மட்டுமில்லாம குடிநீர் விநியோகம் பற்றி, அந்த மக்களுடைய கருத்துகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை பற்றி மாநகராட்சியில் அதிகமான கருத்துக்களை தெரிவித்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா டி.எம். நாயர். டி.எம். நாயர் சென்னை மாநகராட்சியில எந்த பகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருவல்லிக்கேணி. எவ்வளவு ஆண்டுகள் மாநகராட்சியில இருந்து பார்த்தா உறுப்பினராக இருந்தார் அப்படின்னு கேட்டாங்கன்னா 12 ஆண்டுகள். 2 பாயிண்ட் முக்கியமான கீ பாயிண்ட் தான். அடுத்தது, இதற்கிடையே அவர் அப்ப இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அரசால் தொழில் கமிஷன், லேபர் கமிஷனுடைய மெம்பரா வந்து பாத்தீங்கன்னா இவர் என்ன பண்றாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. எந்த வருடம் அப்படின்னு பார்க்கும்போது 1908ஆம் ஆண்டு. 1912 டி.எம். நாயர் சென்னை சட்டமன்ற மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். டி.எம். நாயர் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில வந்து பாத்தீங்கன்னா சட்டமன்றம் இருக்கும் பாத்தீங்களா, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு வந்து பார்த்தா தேர்ந்தெடுக்கப்பட்டார். எந்த வருடம்? 1912ஆம் ஆண்டு. முதல் உலக போரின் போது 1914 முதல் 1918 வரை எஸ்.எஸ். மெட்ராஸ் அப்படிங்கிற கப்பலில்
மருத்துவ பணி செய்தார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்ங்க. கண்டிப்பா இந்த ஏரியால கேட்க வாய்ப்புகள் அதிகம். சரியா? முதல் உலக போர் நடக்குது. அதுல வந்து பாத்தீங்கன்னா SS மெட்ராஸ் அப்படிங்கிற கப்பல் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவராக வந்து பாத்தீங்கன்னா பணி செய்தார். அதன் மூலியமாக அவருக்கு போர் முடிந்தவுடன் பிரிட்டிஷ் அரசாங்கம் கைசரி ஹிந்து அப்படிங்கிற பதக்கம் வழங்கி பெருமை செய்தது. நமக்கு தெரிந்தது பாத்தீங்கன்னா காந்திக்கு மட்டும்தான் சவுத் ஆப்பிரிக்கா அரசாங்கத்தால் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் கேசரி ஹிந்து கொடுத்திருப்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் அந்த படுகொலைக்கு எதிர்த்து என்ன பண்றார் காந்தி ரிட்டர்ன் கொடுத்திருப்பாரா? நமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு நபர் தான் கேசரி ஹிந்து வாங்கியிருப்பாங்க. அதன் பிறகு வாங்குற இரண்டாவது நபர் யாருன்னு கேட்டாங்கன்னா TM நாயருக்கும் கொடுத்திருக்கிறாங்க. அதன் பின்பு அவருக்கு போர் சேவை பதக்கம், சரியா, அதாவது SS மெட்ராஸ் அப்படிங்கிற கப்பல்ல மருத்துவ சேவை பணிபுரிந்ததற்காக கேசரி ஹிந்து அப்படிங்கிற பதக்கம் கொடுத்திருக்கிறாங்க. யாருக்கு? TM நாயர். அது மட்டும் இல்லாம போர் சேவை பதக்கமும் வழங்கப்பட்டது. முதல் உலக போர் முடிந்ததும் டாக்டர் TM நாயர் அவரது பார்வையை பிராமன் அல்லாதோர் பிரச்சனைகளின் பக்கம் திருப்புகிறார். இதனால் வரையிலுமே காங்கிரஸ் சப்போர்ட்டரா இருக்கக்கூடிய நபர் தான் வந்து பாத்தீங்கன்னா TM நாயர். வேர்ல்டு வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் பிராமன் அல்லாதோர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக இவருடைய பார்வை முழுசு வந்து பாத்தீங்கன்னா நான் பிராமின் பக்கம் போகுது. டாக்டர் நடேச முதலியாரின் சமரச ஆலோசனையை ஏற்று இரு துருவங்களாக இருந்த TM நாயரும் தியாகராய செட்டியும் இந்த 3 பேர் ஒன்றாக இணைந்து நீதி கட்சி என்றழைக்கப்பட்ட தென்னிந்திய மக்கள் நல சங்கம், சரியா, தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பு வந்து பார்த்தா உருவாக்குறாங்க. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன். எந்த வருடம்? 1916ங்க. டாக்டர் நடேச முதலியாரின் சமரச ஆலோசனையை ஏற்று TM நாயர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தியாகராய செட்டி 2 பேர் இணைஞ்சிட்டாங்க. இந்த 3 நபர்கள் வந்து பார்த்தா என்ன பண்றாங்களாமா, நீதி கட்சி என்றழைக்கப்பட்ட தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பு, அல்லனா வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து பார்த்தா உருவாக்கப்பட்டது. எந்த வருடம் அப்படின்னு பார்க்கும்போது 1916ஆம் ஆண்டு. டாக்டர் TM நாயர் தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பின் நீதி, அதாவது ஜஸ்டிஸ் என்கிற ஆங்கில பத்திரிகையுடைய தலைமை ஆசிரியராக இருந்து கருத்து பிரச்சாரம் செய்கிறார். TM நாயர் எந்த நியூஸ் பேப்பருடைய எடிட்டரா இருந்திருக்கிறாரு? ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஆங்கில நியூஸ் பேப்பருடைய எடிட்டரா இருந்திருப்பாரு. இவரது தலைமையில் இந்த பத்திரிகை மிகுந்த செல்வாக்கு பெற்றது. இந்த பத்திரிகையின் பெயரால் தென்னிந்திய மக்கள் நல கூட்டமைப்பு அதனுடைய பெயரையே வந்து பார்த்தா மாத்துறாங்க. என்ன பெயரமா? நீதி கட்சி அல்லது ஜஸ்டிஸ் பார்ட்டி. சரியா? ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிறது, ஜஸ்டிஸ் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் மக்கள் மத்தியில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு கேட்டாங்கன்னா TM நாயர் சொல்றாங்க. ஏன்னா அந்த ஜஸ்டிஸ் நியூஸ் பேப்பருடைய எடிட்டரா யார் இருந்திருப்பாங்க? TM நாயர். 2008ஆம் ஆண்டு மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க? TM நாயரை பெருமைப்படுத்தி இவருக்காக வந்து பார்த்தா போஸ்டல் ஸ்டாம்ப், அஞ்சல் தலை வெளியிட்டது. சுருங்க கூறின் டாக்டர் TM நாயர் சமூக நீதி காவலர்களில் ஒருத்தர். சரியா? அதாவது பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்ட மக்கள், நான் பிராமின்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா கல்வி ரீதியாகவும் இடஒதுக்கீடு, அதுக்கப்புறம் சமூக ரீதியாக போராடிய முக்கியமான நபர்ல TM நாயரும் ஒருத்தர். டாக்டர் TM நாயர் அக்காலத்தில் தேசியவாதிகளில் முக்கியமான பிராமன் அல்லாத தேசியவாதி என்பது பெரியார் ஈவேரோடைய கருத்து. அதாவது தேசியவாதினா மொத்தமா நாடு, சரியா, இந்தியா முழுசு இருக்கக்கூடிய பொதுவான ஒரு எண்ணத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள். அதுல முக்கியமான நான் பிராமணை சார்ந்த ஒரு தேசியவாதி யாராமா? TM நாயர். இது யாரால் சொல்லப்பட்டதாமா? பெரியாரால் சொல்லப்பட்ட ஒரு கருத்து. அடுத்தது பிட்டி தியாகராய செட்டி 1852 பிறந்து 1925 வரை இவருடைய வாழ்க்கை வரலாறு. தியாகராயர் 1852 ஏப்ரல் 27ஆம் தேதி எகத்தூரில் செல்வமும் செல்வாக்கு மிக்க தேவாங்க செட்டி குடும்பத்தில் பிறந்தார். இவருடைய ஃபேமிலி எப்படி இருக்குமாமா? ரொம்ப செல்வ செழிப்பான ஒரு குடும்பம் தான். இவரது குடும்ப தொழில் கைத்தறி துணிகள் தயாரித்தல் மற்றும் தோல் வணிகம். அதாவது பாத்தீங்கன்னா நெசவு தொழில், சரியா, துணிகள் தயாரிக்கக்கூடியது தோல் வணிகம் தான் இவங்களுடைய ஃபேமிலியுடைய தொழில். தியாகராயர் பள்ளி படிப்பை முடித்த பின்பு சென்னை மாநில கல்லூரியில் சட்டம் பயின்று தேர்ச்சி பெற்றார். இவர் வந்து பார்த்தா லா படிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம லாயரா இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் வந்து பாத்தீங்கன்னா தியாகராய செட்டி. கல்லூரி படிப்பை முடித்த பின்பு வக்கீல் தொழிலை விட பொது வாழ்க்கையில் அதிகமான ஆர்வம் இருந்திருக்குது. யாருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா தியாகராய செட்டிக்கு. 1882 இருந்து 1922 வரை சென்னை மாநகராட்சியில் உறுப்பினராகவும் தலைவராகவும் இருந்துள்ளார். அப்படின்னா சென்னை மாநகராட்சியில ஒரு முக்கியமான ஒரு மெம்பரா, ஒரு நபரா யார் இருந்திருக்கிறாங்களாமா? தியாகராய செட்டி. அங்கு இவருக்கு டாக்டர் நாயருக்கும் இடையே கருத்து மோதல் இருந்தது. அதாவது மெட்ராஸ் முனிசிபல் கார்பரேஷன், அதுல வந்து பார்த்தா ஒரே சமயத்துல யார் மெம்பரா இருக்கிறாங்க? தியாகராய செட்டியும் இருக்கிறாரு,
TM நாயரும் இருக்கிறாங்க. ரெண்டு பேத்துக்கிடையில் வந்து பாத்தீங்கன்னா கருத்து மோதல் இருந்தது. டாக்டர் நடேச முதலியாரின் சமரச முயற்சியால் இந்த ரெண்டு நபர்கள் என்ன பண்றாங்களாமா, கருத்து வேறுபாடுகளை கலைந்து விட்டு பிராமணன் அல்லாத ஒரு சமூக நீதிக்காக ஒருங்கிணைந்தனர். அப்பனா TM நாயர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் யாரு, தியாகராய செட்டி, இருவரையும் இணைத்த பெருமை யாருக்கு இருக்குதாமா, நடேச முதலியாரை சார்ந்தது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் அது கேட்டிருக்கிறாங்க. இருவரையும் இணைத்தது யாருன்னு. தியாகராய செட்டி 1909 தென்னிந்திய வணிக கழகத்தை தோற்றுவித்தார். சரியா, சவுத் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை தோற்றுவிக்கிறாங்க. அதன் தலைவராக வந்து பாத்தீங்கன்னா பணியாற்றியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா, முதல் தலைவர் யாருன்னு கேட்டா தியாகராய செட்டி. சென்னையில் நடைபெற்ற தொழில் மாநாட்டின் வரவேற்பு குழு தலைவராக இருந்து அம்மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி காட்டியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா தியாகராய செட்டி தான். திராவிட இயக்கத்தில் தியாகராயர் 1909 ஆண்டுக்கு பின்பு பி. சுப்பிரமணியம், எம். புருஷோத்தம் ஆகிய இரண்டு வழக்குரைஞர்களால் துவங்கப்பட்ட சென்னை பிராமணன் அல்லாதோர் சங்கத்தில் சேர்வதில் தியாகராய செட்டிக்கு ஆர்வம் காட்டவில்லை. அதாவது நான் பிராமின்காக வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கம்மா, திராவிட இயக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அதாவது சுப்பிரமணியம், அதுக்கப்புறம் எம். புருஷோத்தமன், இந்த ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா லாயர்ஸ். இவங்களால் துவங்கப்பட்ட சென்னை மெட்ராஸ் நான் பிராமின் அசோசியேஷன், அதுல வந்து பாத்தீங்கன்னா சேருவதற்கு தியாகராய செட்டிக்கு ஆர்வம் கிடையாது. அப்புறம் எந்த அசோசியேஷன் இவர் சேரதுக்கு ஆர்வம் காட்டுகிறார், 1912 டாக்டர் நடேச முதலியார் ஆரம்பித்த சென்னை ஐக்கிய கூட்டமைப்பு, மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தா ஆரம்பிக்கப்பட்டது. யாரால், நடேச முதலியாரால். அந்த ஆர்கனைசேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாராமா, இவர் மெம்பரா சேர்க்கிறாரு. இந்த கூட்டமைப்பே பின்னால வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் திராவிடர் சபை, சென்னை திராவிட சபை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. அவனா இதுக்கு மேலேயே நான் பிராமினுக்காக ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா யாரு சேரலையாமா, தியாகராய செட்டி. இந்த சபை நடேச முதலியாரின் தலைமையில் பிராமணன் அல்லாதோருக்கு, குறிப்பாக மாணவர்களுக்காக பல்வேறு கல்வி பணிகளை செய்து வந்தது. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நான் பிராமணன் அல்லாத மாணவர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கான கல்வி ரீதியாக என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ எல்லா உதவியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்பு செய்யறாங்க. அடுத்தது முடிசூடா மன்னன் தியாகராய செட்டி 1917 ஆண்டு நீதி கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். நீதி கட்சியுடைய முதல் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா, உருவாக்குன பிறகு யாரு, தியாகராய செட்டி. அதன் பின்பு 8 ஆண்டு காலம் அந்த கட்சியுடைய முடிசூடா மன்னராக இருந்தார். முதல் 8 ஆண்டு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நீதி கட்சி தலைவராக இருந்தவரும் வந்து பாத்தீங்கன்னா அவர்தான். இவரது தலைமை காலத்தில் பல பிராமணன் அல்லாதோர் மாநாடுகள் நடத்தப்பட்டது. சமூக நீதி பிரச்சாரம் சென்னை மாகாணம் எங்கும் மேற்கொள்ளப்பட்டது. சரியா, சென்னை ராஜதானி அப்படின்னு கேட்டாங்கன்னா சென்னை மாகாணம் எங்கும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்களாமா, நீதி கட்சி பல்வேறு மாநாடுகள் வந்து பார்த்தா நடத்துறாங்க. மாவட்டம் மற்றும் நகர்மன்ற கிளைகள் துவங்கப்பட்டன. ஆங்கில அரசாங்கத்தின் ஆதரவோடு நீதி கட்சி வளர்ந்தது. காங்கிரஸ் வந்து பார்த்தா நீதி கட்சி எதிர்க்கிறாங்க, அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதனால என்ன ஆகுதாமா, நீதி கட்சிக்கு ஒரு நல்ல growth கிடைக்குது இந்த குறிப்பிட்ட டைம்ல. இவர் சென்னை மாநகராட்சியின் மேயராக இருந்த போதுதான் முதன்முறையாக குறிப்பிட்ட மாநகராட்சி பள்ளிகளில் சரியா மதிய உணவு திட்டம், அதாவது அது பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட செலக்டிவான சில மாநகராட்சி பள்ளியில முதலாக மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்துறாரு. எந்த வருடம் அப்படின்னு கேட்டா 1921. இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். பொதுவா தமிழ்நாட்டில் மிட் டே மீல் ஸ்கீம் மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செஞ்சது யாருன்னு கேட்டாங்கன்னா நீதி கட்சியை சார்ந்த தியாகராய செட்டி. அது சென்னையில மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநகராட்சி பள்ளியில. அதே தமிழ்நாடு முழுவதும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா காமராசர். அதே மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக மாற்றியது யாருன்னு கேட்டாங்கன்னா எம்ஜிஆர். சரிங்களா, எம்ஜி ராமச்சந்திரன். அதன் பின்பு நீதி கட்சி அரசாங்கம் நகராட்சிகள் சட்டம் சரியா, முனிசிபாலிட்டி ஆக்ட் அப்படின்னு ஒரு ஜீவோ கொண்டு வராங்க 1922 7/6/1922. அதுல திருத்தம் செய்து மதிய உணவுக்கான செலவை அரசாங்க செலவாக ஏற்றுக்கொண்டது. ஸ்டார்டிங்ல இவங்க தான் மாநகராட்சியில கொண்டு வந்திருப்பாங்க, பின்னால் வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மிட் டே மீல்ஸ்க்கான செலவை வந்து பார்த்தா ஏத்துக்கிற மாதிரி ஒரு ஜீவோ வந்து பார்த்தா பாஸ் பண்ணியிருப்பாங்க. எப்ப அப்படின்னு கேட்டாங்கன்னா 7/6/1922. நீதி கட்சி அரசாங்கம் நகராட்சிகள் சட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா 7/6/1922 வந்து பாத்தீங்கன்னா ஒரு திருத்தம் செய்யறாங்க. அந்த திருத்தத்துல என்ன சொல்ல வராங்களாமா, மதிய உணவு திட்டத்துக்காக செலவிடப்படும் தொகை வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கமே வந்து பார்த்தா ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற ஒரு ஜீவோ வந்து பார்த்தா பாஸ் பண்ணியிருப்பாங்க 1922. நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். அதாவது முதலாக தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது யாருன்னு கேட்டாங்கன்னா நீதி கட்சியை சார்ந்த தியாகராய செட்டி. ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி, பலமுறை கேட்கப்பட்டது. இதோட
ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கான பார்ட் 2க்கான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருச்சு. தொடர்ந்து வீடியோ பாருங்க. இன்னும் ஒரு பார்ட் இருக்குங்க. அதுல ஜஸ்டிஸ் பார்ட்டியுடைய முக்கியமான முதல்வர்கள், அவங்களால் செய்யப்பட்ட முக்கியமான திட்டங்கள், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 3 வீடியோல கொடுப்போம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.